இன்னும் ஹிந்தில இருந்தெல்லாம் கூட்டு வந்து இங்க ஹீரோ, ஹீரோயின் ஆக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா இங்க சங்கத்துல மெம்பரா இருக்க ஆட்களுக்கே அந்த வாய்ப்பு கிடைக்காதபோது, ஒரு சின்ன ரோலுக்கு வாய்ப்பு கிடைக்காதபோது, ஒரு ஹீரோ, ஹீரோயின்லாம் வந்துட்டு எங்க இருந்தோ கூட்டு வந்து இங்க நடிக்க வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது பண்ணலான்னு இருக்கீங்களா? இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் போனதுக்கு முக்கிய காரணமே அதுதானே. ஓகே. என்ன தமிழ்நாடு வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற கலைஞர்கள் வந்து வாழ்கிற மாதிரி தெரியல. ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் தான் போயிட்டுருக்கோம். இது வந்து நடுவில் டப்பிங் சீரியல்ஸ்லாம் வரும்போது அந்த சீரியல்ஸ் வந்து அவங்கவுங்க கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அது நல்ல பிரம்மாண்டமாக நைட்டு தூங்கும்போது கூட ஃபுல் மேக்கப்பில் தான் தூங்குவாங்க இல்லையா? ஆமாம். அது யதார்த்தமானது கிடையாது. பட் நம்ம இங்கே நம்ம ஊரில் யதார்த்த வாழ்க்கை தான். அந்த டப்பிங் சீரியல்ஸோட இது வந்து அவங்களோட கலாச்சாரம், அதனால அப்படி பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கு நீங்கள் மெட்டி ஒலி உறவுகள் இந்த மாதிரிலாம் சீரியல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா திருமதி செல்வம் இப்போ வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல கலையில் ஒரு கலைஞர்களில் எல்லாருமே வரலாம், தப்பு கிடையாது. பட் நம்ம அதுக்கு ஒரு வரமுறை இருக்குது. அந்த வரமுறை நீங்கள் ஹீரோ ஹீரோயின் அங்கே வந்து எடுத்துகிட்டு வரீங்களா, ஓகே. ஆனால் மற்ற கேரக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எங்கள் சங்கத்தில் இதே தமிழ்நாட்டில் இதையே நம்பி இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கொடுக்கணுங்கிறது நாங்கள் அவங்கள ஒவ்வொரு இடத்துலையும் எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணி அதை நிறைவேற்றுன்ற நம்பிக்கை இருக்குது.